வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். அதில் ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம், அதில் மகாயான விஷயம். மகாயானத்தை பத்மபாதர் குறிப்பிட்டிருக்கிறாரே. கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய கனிஷ்கரின் காலத்தில்தானே பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று உடைந்தது என்று ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இப்படி முழுக்க வேறு வேறாக 2 பிரிவுகள் உறுதிப்பட்டது கனிஷ்கர் காலத்தில் தான் என்றாலும் புத்தர் மகா பரிநிர்வாணம் அடைந்ததை அடுத்து ராஜகிரகத்தில் நடந்த முதலாவது பௌத்த மகா நாட்டிலேயே 2 விதமான அபிப்பிராயக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றும், அப்புறம் ஸ்தவிரவாதம் தேராவாதம் என்று பாலி பெயரில் வழங்குவது என்றும், மகா சங்கிகம் என்றும் இந்த 2 பிரிவுகளும் விரிந்து கொண்டே போய்தான் முடிவில் முறையே ஹீனயான மகாயானங்களாக ஆயின என்றும் அவர்களுடைய மத புஸ்தகங்களிலிருந்து தெரிகிறது. முதலிலிருந்தே பல காலம் ஹீனயானம் மகாயானம் என்ற இந்த பெயர்களும் ஓரளவு வழங்கி இருக்கலாம். அப்படியானால் பத்மபாதர் அந்த பெயர் குறிப்பிட்டதில் குரோனாலாஜிக்கல் எரர், காலக்கணிப்பில் தவறுதல் இல்லைதானே? மெகஸ்தனி சமாச்சாரத்தை நினைவு வைத்துக்கொண்டு ஹிஸ்டரி முழுவதையும் முற்காலத்துக்கு தள்ளினாலோ இந்த கேள்வியெல்லாம் அடிபட்டுவிடும். திரவிட சிசு விஷயம். திரவிட சிசு சமாச்சாரத்தை பார்ப்போம். ஆச்சாரியாலே திரவிட சிசுதான், தமிழ் குழந்தைதான் என்று சொன்னேன் அல்லவா? அவரேதான் குழந்தையாயிருந்தபோது அம்பாளின் சீரத்தை பானம் பண்ணி அற்புதமான கவிதா விலாசம் பெற்றார் என்று மலையாள தேசத்தில் சொல்கிறார்கள். காலடிக்கு ரொம்ப கிட்டேயே மாணிக்கமங்கலம் என்று கிராமம் இருக்கிறது. அங்கே அம்பாளுக்கு காத்தியாயினி என்ற பெயரில் கோயில் இருக்கிறது. ஆச்சாரியாளின் அப்பா தினமும் அங்கே போய் பூஜை பண்ணுவாராம். பால் நைவேத்தியம் பண்ணி புத்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பாராம். குழந்தையாயிருந்த ஆச்சாரியால் அப்பா கொண்டு போகும் பாலை அம்பாளே பானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வைத்து அனுப்புகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தாராம். ஒரு சமயம் அப்பா வெளியூர் போக நேர்ந்ததால் ஆச்சாரியாலே அங்கே போய் பூஜை பண்ணி அம்மா சாப்பிடு என்று சொல்லி பால் நைவேத்தியம் செய்தாராம். ஒரு பெரிய அனுக்கிரக லீலை செய்ய வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அம்பாள் பாக்கி வைக்காமல் அந்த பால் முழுவதையும் சூக்ஷமமாக ஸ்வீகரித்து கொண்டு விட்டாளாம். அப்புறம் குழந்தை சேச பிரசாதம் வைக்க காணோமே என்று வருத்தப்பட்டவுடன் தன் சீரத்தையே அனுகிரகித்தாளாம். இப்படி அங்கே ஐதீகம் நிரம்பியிருக்கிறது. சௌந்தரிய லஹரியின் பிரசித்த வாசியங்களான லக்ஷ்மிதரா, சௌபாகியவர்தனி, அருணாமோதினி ஆகிய புஸ்தகங்களிலும் திரவிட சிசு என்பதற்கு இப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறது. லக்ஷ்மிதராவில் திரவிட சிசு என்பதற்கு திராவிட ஜாதியில் அவதாரம் பண்ணிய குழந்தையான இந்த ஸ்தோத்திர கர்த்தா என்று மட்டும் சொல்லிவிட்டு இருக்கிறது. மற்ற 2 பாஷ்யங்களிலும் விரிவாகவே மேலே சொன்ன கதையை கொடுத்திருக்கிறது. ஆனபடியால் ஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் என்று சொல்வதற்கில்லை. சுத துரோகி விஷயம். சுத துரோகி என்று 7ஆம் நூற்றாண்டு பிள்ளைக்கரிக்காரரை சொன்னதற்கு என்ன ஆன்சர்? ஆச்சாரியால் பற்றி சோஸ்திரமே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லைதான். ஆனாலும் ஆச்சாரியால் பேரில் இப்போது வழங்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுமே அவர் பண்ணியதாகத்தான் இருக்குமா என்றும் கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்கிறது. சௌந்தரிய லஹரி, சிவானந்த லஹரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாராஸ்தவம் போன்றவெல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார். ஆனாலும் ஒரு சில ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது வேறே விதமாக நினைக்கும்படி அகச்சான்று கிடைக்கிறது. உதாரணமாக தேவி அபராத சமாபன ஸ்தோத்திரம் என்று ஆச்சாரியால் இயற்றியதாக ஒன்று இருக்கிறது. அதில்தான் கெட்ட பிள்ளை பிறப்பதுண்டு, ஆனால்
கெட்ட அம்மா என்று ஒருத்தி ஒரு நாளும் இருப்பதில்லை. குபுத்ரோ ஜாயேத குவசித்தபி குமாதான பவதி என்று வருவது. அதிலே ஸ்பஷ்டமாக 85 வயசுக்கு மேலே ஆகிவிட்ட எனக்கு நீ கிருபை பண்ணாவிட்டால் நான் யாரிடம் அடைக்கலம் புகுவேனம்மா என்று வருகிறது. 32 வயசு இருந்த ஆச்சாரியால் இப்படி சொல்லி இருக்க முடியுமா? அடுத்து எது எது சங்கரர் செய்தது? ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடங்களில் எல்லாம் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் என்றே எத்தனையோ சுவாமிகள் வந்தாயிற்று. இவர்களில் தங்கள் சந்நியாச நாமாவிலேயும் சங்கரர் என்று இருப்பவர்களாகவே கிருபா சங்கரர், உஜ்வல சங்கரர், மூக சங்கரர், அபினவ சங்கரர் என்றெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஸ்ருங்கேரியில் வித்யாசங்கரர் என்று விசேஷ மரியாதையோடு ஒரு சுவாமிகளை சொல்கிறார்கள். இவர்களிலும் ஸ்தோத்திரங்கள் செய்தவர்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஆதிசங்கரர் செய்ததாகவே நாலாவட்டத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கக்கூடியது சகஜமே. சுத துரோகியை சொல்லும் சிவ புஜங்க ஸ்தோத்திரமும் அப்படி ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகையால் இந்த ஒரு ரெஃபரன்ஸை கொண்டு மட்டும் கால நிர்ணயம் செய்வது சரியாகாது. அடுத்து அனுக்கிரகமே லட்சியம், ஆராய்ச்சி அல்ல. ஆச்சாரிய பீடத்திலேயே வந்தவர்கள் இயற்றி கொடுத்து எத்தனையோ காலமாக ஆச்சாரியால் செய்ததாகவே நினைத்து பாராயணம் பண்ணப்பட்டு பலனும் தந்து வந்திருக்கிற உத்தமமான ஸ்தோத்திரங்களையும் அதே போல பிரகரணங்களையும் அவருடையவை என்றே வைத்துக்கொள்வதும் நியாயம்தான். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவரே உள்ளே புகுந்து பண்ணியவைதான் இவை. அதனால் பொதுவாக இப்படியுள்ள நம்பிக்கைகளை குலைக்க வேண்டியதில்லை. ரொம்பவும் ஆராய்ச்சி என்று இறங்கினால் பக்தி போய்விடுவதில்தான் முடியும். ஆனாலும் சிலர் சில தினுசாக ஆராய்ச்சி பண்ணி அதுதான் சத்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கும்போது வேறே அபிப்பிராயங்களும் உண்டு. அவற்றுக்கும் ஆதாரம் உண்டு என்று காட்டாமல் இருக்கக்கூடாது என்றும் தோன்றுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு என்னவோ கால நிர்ணயம் என்று பார்க்க ஆரம்பித்து சொல்லும்போது ஆச்சாரியால் போலிருக்கிற நூல்களை எல்லாம் பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆராய்ச்சி பூர்வமாக ஆதி ஆச்சாரியால் செய்தது வேறே, பிற்கால ஆச்சாரியால் செய்தது வேறே என்று வேறுபடுத்தி வைத்து கொண்டாலும் அனுபவபூர்வமாக அவையெல்லாம் ஒரே குரு பிரசாதத்தில் உண்டானவைதான். அதனால் அவர் இவர் என்று ஒன்றும் பேதப்படுத்தாமல் பாராயணம் பண்ணி பலன் அடைவோம் என்று பாவம் இருப்பதுதான் நல்லது. காலம் எதுவானாலும் என்ன, நமக்கு முக்கியம் அனுக்கிரகம். ரொம்ப பூர்வ காலத்தில் வந்திருந்தால்தான் அனுக்கிரக மூர்த்தியாய் இருக்க முடியும் என்றில்லை. எத்தனை பூர்வ காலமானாலும் அப்போதும் ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவர்களாகவே இருந்தவர்கள்தானே இப்போது நமக்கெல்லாம் கிடைப்பதை விட ஜாஸ்தி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். சமீப காலத்தையும் தற்காலத்தையுமே சேர்ந்த மகான்களிடமிருந்தும் நம்மால் அனுக்கிரகம் பெற முடியவில்லையா? அதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்ன, இன்னும் அப்புறம் ஆச்சாரியால் வந்திருந்தாலும் கூட அதனால் நாம் பெறுகிற அனுக்கிரகத்திற்கு எந்த ஹானியும் இல்லை. நாம் கதை கேட்பது அந்த அனுக்கிரகத்திற்கு பாத்திரராவதற்குத்தான். அந்த முக்கிய லட்சியம் மறந்து போகப்படாது. அதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி நிலைநாட்டிவிட கூடாதுதான். இதற்காக நாம் செய்ய வேண்டியதையும் கொஞ்சம் கவனித்துத்தான் ஆக வேண்டும். இப்படி பண்ணும்போது 2-3 சமாச்சாரங்கள் முக்கியம். ஒன்று, அவர்கள் பிடிவாதமாக சொல்கிறார்களே என்று நாமும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம் அபிப்பிராயத்திற்கு மாறான ஒன்றுக்கு பிரமாணம் இருக்கிறது என்றால் அதை திறந்த மனசோடு அங்கீகரிக்க வேண்டும். 2வது, மாற்று அபிப்பிராயக்காரர்களிடம் கோபமே கூடாது. ஆச்சாரியாலை குறித்த எந்த விஷயமும் பேதங்களை போக்குவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபத்திலும் வெறுப்பிலும் கொண்டு விடுவதாக இருக்கக்கூடாது. 3வது, அனுக்கிரகம்தான் நமக்கு முக்கியம் என்ற நினைப்பு மறந்து போகாமல் இருப்பது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள், மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபிரிவா சரணம். தேங்க்யூ.